நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். இன்கேஸ் நீங்கள் வந்து குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃபெர்டிலிட்டிக்கு வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நீங்கள் ஒரு ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலே ஸ்டிக் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸும் அதிகமாகும், ப்ளஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து அதிகமாகும். ஏன் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணும்போது மறுபடியும் உங்களுக்கு அந்த பேசிக் டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் பழைய ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க பேசிக் டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அது தேவையெல்லாம் அந்த மினிமம் சார்ஜஸாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 5,000 to 10,000 வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போகும்போது தேவையில்லாமல் வந்து செலவாகிட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து